ஹலோ எவ்ரிவன். எஸ்ஏஸ் ட்ரேடிங் அகாடமியிடம் பிட்காயின் சம்பந்தமான ஒரு மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க போகிற இந்த மார்க்கெட் அப்டேட் ஒரு வீக்லி சார்ட்டோட ஒரு அப்டேட். ஓகே, ஸோ இன்றைக்கான டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 16ஆம் தேதி டிசம்பர் 2025. ஸோ இந்த வீக்லி சார்ட்டோட ஒரு அப்டேட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்றைக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் இடம்பெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்காது. ஆகவே ஒரு லாங் டேர்மில் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது லாங் டேர்மில் மார்க்கெட்டில் என்ன மாதிரியான விடயங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அது சம்மந்தமாக தான் இன்றைக்கான இந்த அப்டேட் இருக்க போகுது. ஆகவே ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியலை. பட் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் எவ்வாறு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எங்கெங்கே பிட்காயினோட மூவ்மெண்ட் இருக்கும்னு சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகே, ரைட். அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எஸ்ஏஎஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். ரைட், பிடிசி யூஎஸ்டியோட இது வந்து வீக்லி சார்ட். இந்த வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பிட்காயினோட ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக 85,600 என்ற ரேஞ்சில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிக்கொண்டு இருக்கு. ரைட், இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் 3 புள்ளியை மார்க்கெட் ரீச் பண்ணி அங்கேருந்து இப்போ மார்க்கெட் வந்து டவுன் எடுத்துக்கொண்டு இருக்காரு. நம்மளுடைய ஆரம்ப கட்ட மார்க்கெட் அப்டேட் வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ 2017ஆம் ஆண்டு ஒரு மார்க்கெட் ஐ உண்டு, அதே போல் 2021ஆம் ஆண்டு, அதே போல் 2025ஆம் ஆண்டு கூட இந்த மேஜரான ரெசிஸ்டன்ஸுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி அங்கேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து பீரிஸ் ஆகி இருக்காரு. ஸோ ஒரு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் அடுத்த கட்டம் எங்கே போகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறதுக்கு முக்கியமாக இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை சரியாக கீறி அதில் நாம் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுற சந்தர்ப்பத்தில் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுகளையும் ஈஸியாக நமக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ரைட், இப்போ மார்க்கெட்டோட ஒரு மார்க்கெட் ஒரு ஆல் டைம் 1,26,000 மார்க்கெட் வந்து டவுன் எடுத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கெட் அடுத்த கட்டமாக மார்க்கெட் எது வரைக்கும் மூவ் ஆகலாம், மார்க்கெட் இன்னும் பீரிஸ் ஆகுனா எது வரைக்கும் போகலாம் என்று சொல்லி நாம் ஒரு சில விடயங்கள் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 சப்போர்ட் லைன் இந்த இடத்துல கீறி இருக்கிறேன். ஓகே, ஒன்று பாருங்க, எல்லோ லைன் உண்டு, ரெட் கலர் லைன் உண்டு. இந்த 2 சப்போர்ட்டையும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வீக்லி சார்ட்டோட இந்த லோக்கில் நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த லோ கனெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த லைனும் இந்த லோவை கனெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா இப்படி எல்லோ கலர் லைன் உண்டும் 2 சப்போர்ட் மார்க்கெட்டில் வீக்லி சார்ட்டில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோ ஒரு 2 அல்லது 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோ கொடுத்துருந்தேன். ஸோ அந்த மார்க்கெட் அப்டேட்டும் ஒரு வீக்லி சார்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அப்டேட். அந்த சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் இந்த இடத்துல மாதிரி ட்ரேட் ஆகி கொண்டு இருந்தார், அதாவது 1,23,000 1,24,000. ஸோ நான் அந்த நேரம் மார்க்கெட்டில் சொல்லியிருந்தது மார்க்கெட் வந்து ஒன்று 97,000க்கு வரலாம், அப்படி இல்லைன்னா 135 போகலாம். இதுக்கான காரணங்கள் கதைக்கும் பொழுது பல விடயங்கள் அதில் அப்டேட்டில் நான் கதைச்சிருக்கேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த 97,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து வந்திருந்தார். ஸோ இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் பண்ணி பாருங்கள், ஒரு வீக்லி சார்ட்டில் ஒரு பொடி க்ளோஸ் வைத்திருக்கு. டவுன் சைட் க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் ஒரு சப்போர்ட்டை நோக்கி போய்கொண்டு இருக்காரு. ஓகே, இது ஒரு மேஜரான சப்போர்ட், இந்த ரெட் லைன். இந்த சப்போர்ட்டை டவுன் சைட் பிரேக் பண்ணதுக்கு அங்கால இன்னும் ஒரு சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகி இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 80,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து அதில் அந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்காரு. இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த சப்போர்ட்லேயே தான் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்காரு. ரைட், பார்க்கலாம் அடுத்த கட்டம் மார்க்கெட்டை என்ன மாதிரியான மூவ் ஆக போகுதுன்னு சொல்லி. ரைட், இப்போ இந்த சப்போர்ட் மார்க்கெட் ஃபர்தராக டவுன் சைட் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படிங்கிற பார்க்குற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் பீரிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியா டவுன் சைட் பிரேக் டவுன் ஆகினுச்சுன்னு சொன்னான். அப்படி பிரேக் டவுன் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மார்க்கெட் அடுத்த கட்ட மூவ் எங்கே இருக்கும்னு சொன்னால் இதுக்கு நாம் ஒரு இண்டிகேட்டர், ஓகே, எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் ஏவரேஜோட 50 and 200 EMA இண்டிகேட்டர் நம்ம இந்த இடத்துல எடுத்து பார்த்தோம்னு சொன்னோமா, இதில் எக்ஸாக்டாக நமக்கு ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. நான் இதில் இருக்கக்கூடிய இந்த ரெட் லைனை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன், இது இப்போ நமக்கு தேவைப்படாது. ரைட், ஓகே.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த இஎம்ஐயோட மேலே ப்ளூ கலர் வந்து 50 இஎம்ஐ, இது வந்து 200 இஎம்ஐ. ஓகே, இது வந்து 200 இஎம்ஐ, இவர் வந்து 50 இஎம்ஐ. ரைட், மார்க்கெட் வந்து இந்த 50 இஎம்ஐயை ரொம்ப நாளாக டவுன் சைட் பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருந்தார். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட், 2025 ஏப்ரல். ஓகே, அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2023 அக்டோபர். பட் மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக இந்த 50 இஎம்ஐயை மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் பண்ணியிருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் இந்த ரெட் கலர் லைனையும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி பிரேக் பண்ணப்பட்ட மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 இஎம்ஐ டவுன் சைட் பிரேக் பண்ணி இப்போ இந்த ட்ரெண்ட் லைனோட ஒரு சப்போர்ட்டில் மார்க்கெட் ட்ரேட் ஆகி கொண்டு இருக்காரு. ஸோ ஒரு இண்டிகேட்டர் எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் எவரேஜ் 50 and 200 இஎம்ஐ இண்டிகேட்டர் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு இண்டிகேட்டர் சப்போர்ட்டை டவுன் சைட் பிரேக் பண்ணதுக்கு அங்கால அதோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்து அதோட 200 இஎம்ஐயோட மார்க்கெட்டை வந்து 200 இஎம்ஐயை ஒரு சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் வர்றதுக்கும் அதிகளவான வாய்ப்பு இருக்குது. ரைட், அப்படி மார்க்கெட் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ப்ரைஸ் என்னவா இருக்கும், அது எப்படி இன்னும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்வது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 200 இஎம்ஐ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக 67,000 என்ற ரேஞ்சில் இந்த 200 இஎம்ஐ நமக்கு இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. 67,082 என்ற ரேஞ்சில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரைட், இதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால் இந்த வீக்லி சார்ட்டோட நமக்கு ஒரு சார்ட் பேட்டர்ன், ஓகே, ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மார்க்கெட்டில் ஆல்ரெடி ஃபார்ம் ஆகி பார்த்துங்க. அந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் இந்த ஆங்கிளில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்படி நமக்கு ஒரு நெக்லைன் ஒன்று எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த நெக்லைனை பாருங்கள், நான் கீறி காட்டுறேன். ஓகே, இந்த நெக்லைன் நமக்கு எடுத்தோம்னு சொன்னோமா அந்த நெக்லைனும் இப்போ கரண்ட்டாக ஒரு சப்போர்ட்டாக இந்த இடத்துல நமக்கு ரியாக்ட் ஆகி கொண்டு இருக்கார். ஓகே, சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகி கொண்டு இருக்கார். ரைட், இந்த ஒயிட் கலர் லைனை கொஞ்சம் பாருங்கள். இது வந்து ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக எடுக்கலாம். அந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டரை நான் வேணுமெண்டா உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகே, பாருங்கள், இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப் சைட் பிரேக் அவுட் ஆகி எகெயின் ரீடெஸ்ட்டுக்கு போய் எகெயின் மார்க்கெட் அப் ஆகி இந்த பாயிண்ட்டை வந்திருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரண்ட்டாக இந்த நெக்லைன், ஓகே, நெக்லைனை ஒரு ரீடெஸ்ட்டுக்காக எகெயின் மார்க்கெட் வந்திருக்காரு. பட் இந்த முறை இந்த நெக்லைன் தாக்கு பிடிக்குமான்னு கேட்டால் அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. காரணம் மார்க்கெட் கொஞ்சம் பீரிஸ் பக்கம்தான் இன்னும் இருக்குது. ஆகவே இந்த நெக்லைன் இந்த முறை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் நான் ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இப்போ இந்த நெக்லைனை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெக்லைனை ஆல்ரெடி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டவுன் அடுத்து, ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் மார்க்கெட் வந்து நெக்லைனில் மார்க்கெட் வந்து சரியாக ரியாக்ட் பண்ணி அப் சைட் மூவ் ஆகினார். அந்த இடத்துல 50 இஎம்ஐயும் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல 50 இஎம்ஐ டவுன் சைட் பிரேக் பண்ணப்பட்டுட்டாரு. ஆகவே இப்போ இருக்கக்கூடியது இந்த நெக்லைன். இந்த நெக்லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 80,000 81,000 என்ற ரேஞ்சில் இருக்குது. ஆகவே இந்த 80,000 மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணப்பட்டுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த 200 இஎம்ஐ நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், ஆகவே இப்படியான ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ஸ், ஒரு நெக்லைன், அதே போல் ஒரு எசெண்டிங் பக்கம் ஒரு சப்போர்ட், இந்த மாதிரியான ஏரியாக்கள் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். அந்த ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கு 200 இஎம்ஐ. ரைட், இந்த 200 இஎம்ஐ ஏன் 66,000 அல்லது 69,000, ஓகே, இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் இதில் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு எடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துல பார்க்கலாம், மார்க்கெட் 2024 ஜூன் மாதம், ஓகே, ஜூலை அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மார்க்கெட் வந்து மோஸ்ட்டாக இந்த ஏரியாவில் ரிஜெக்ட் ஆகியிருக்கு. ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரிஜெக்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்படி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆக்கப்பட்ட மார்க்கெட் கண்டிப்பாக இது அப்சைட் பிரேக் பண்ணி மேலே போனதால் எகெயின் இந்த ஏரியாவை நோக்கி மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகிற சந்தர்ப்பத்தில் இந்த 200 இஎம்ஐ கொஞ்சம் இப்படி அப் ஆகுவார். ஓகே, அப் ஆகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் எக்ஸாக்டாக இந்த 2 பாயிண்ட்டும் ஈக்குவலாக இந்த இடத்துல சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட், இது இப்படியான இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு இதில் பார்க்கலாம். அதாவது ஒரு ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் நம்ம இந்த இடத்துக்கு போட்டு பார்க்கலாம். லாஸ்ட்டாக இடம்பெற்ற இந்த இம்பல்ஸ்டு, ஓகே, இந்த லோவையும் இந்த ஐக்கும் நம்ம ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கலாம். இப்படி அப்பாகக்கூடிய மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வந்தால் எது வரைக்கும் வரலாம் மோஸ்ட்டாக பார்ப்போம்.
இந்த லோவுக்கும் இந்த ஐக்கும் ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சரியாக இந்த 0.5 அண்ட் 0.618 இந்த கோல்டன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நாம் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய இந்த 200 இஎம்ஏக்குள்ளே இருக்காரு. ஸோ அந்த ஏரியாவை கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணிக்கொள்வோம். ஓகே, ரைட், அந்த ஏரியா நம்ம மார்க் பண்ணியாச்சு. நான் இந்த ஃபிபனாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதில் ஐ பார்த்தீங்கன்னா 0.5 லெவல் 70,000 71,000 கிட்ட இருக்காரு. லோ பார்த்தீங்கன்னா 57,000 இருக்காரு. ரைட், ஓகே. இப்போ இது ஃபிபனாக்கியோட அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டோட ஐ 0.5 லெவல் 0.618. ஓகே, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக டவுன் சைட் வரும் பொழுது இந்த ஃபிபனாக்கியோட 0.5 அல்லது இந்த 0.618க்கு மார்க்கெட் வந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸாக்டாக இந்த 200 இஎம்ஐயும் இந்த இடத்துல காத்து கொண்டிருக்கு அந்த ஏரியாவை நோக்கி மார்க்கெட். இதெல்லாம் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் டவுன் சைட் பிரேக் பண்ணுச்சுன்னு சொன்னால் அடுத்த கட்டம் வரக்கூடிய ஏரியாக்கள். ஸோ இந்த மாதிரி விடயங்கள் நமக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ இதில் இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு இண்டிகேட்டர், அதாவது ஆர்எஸ்சி இண்டிகேட்டர் நம்ம போட்டு பார்த்தோம்னு சொன்னோமா. ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் படி பார்க்கும் பொழுது ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி சார்ட்டோட மார்க்கெட் ஒரு ஓவர் சோல்டு ஏரியா நோக்கி மார்க்கெட் வந்து கொண்டு இருக்கு. ஓகே, கடந்த 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த ஓவர் சோல்டு ஏரியாவுக்கு மார்க்கெட் வரவே இல்லை. பட் இப்போ கிட்டத்தட்ட ஓவர் சோல்டு ஏரியாவை மார்க்கெட் வந்து நெருங்கி இருக்கு. ஸோ இப்படி மார்க்கெட் இந்த ஓவர் சோல்டு ஏரியா ஓகே 30க்கு வந்துச்சுன்னு சொன்னால் நாம ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இந்த மார்க்கெட் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், ஆர்எஸ்ஐயில் நமக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் நம்ம எடுக்கலாம். ஆர்எஸ்ஐலையும் ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு கீறலாம். ஆர்எஸ்ஐயில் இருக்கக்கூடிய பாருங்க, இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் ஐயில் கனெக்ட் பண்ணி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இன்னும் ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐயில் இப்படியான ஒரு சப்போர்ட் மார்க்கெட் வந்து டவுன் சைட் பிரேக் பண்ணப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும், ஆர்எஸ்ஐயில் இப்படியான ஒரு சப்போர்ட் டவுன் சைட் பிரேக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த புள்ளிகளை பாருங்க. ஓகே, இது ஒரு லோ, இது ஒரு லோ, இந்த லோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா இப்படியான ஒரு ஐயிலிருந்து வந்த மார்க்கெட் இந்த இடத்துல டவுன் சைட் பிரேக் பண்ணியிருக்கு. ஆர்எஸ்ஐலையும் ஒரு சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு ஆர்எஸ்ஐ லைன். அப்போ ஆர்எஸ்ஐ லைனும் பிரேக் பண்ணியிருக்குதுன்னு சொன்னால் இது நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஓவராலாக கொஞ்சம் பீரிஸ் பக்கம் ரிவர்சல் ஆகி இருக்குது. ஆகவே இதெல்லாம் நாளைக்கு நாளான்னைக்கு நடக்குமான்னு கேட்டால் ஒரு காலமும் இல்லை. இது எப்போ நடக்கலாம்னு கேட்டால் மேபி 1 மாதம் அல்லது 2 மாதம் அல்லது 3 மாதம் எடுக்கலாம். சில வேளை நாளைக்கு நாளான்னைக்கு கூட ஒரு வீக்லி சார்ட்டில் ஒரு மிகப்பெரிய பீரிஸ் வந்துச்சுன்னு சொன்னால் கூட மார்க்கெட் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரைட், இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ படி பார்க்கும் பொழுது இந்த சப்போர்ட்டும் பிரேக் பண்ணப்பட்டதால இது ஓவர் சோல்டு ஏரியாவை ரீச் பண்ணும் போது நாம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி பிடிசி இந்த பக்கம் எகெயின் 69,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இருக்கு. ரைட், இந்த 69,000 மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த அப்டேட் நம்ம பிறகு பார்க்கலாம் என்ன நடக்கலாம் என்று சொல்லி. ரைட், இப்போ மார்க்கெட் இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இந்த 69,000க்கு வராமல் ஓகே இந்த இடத்துல இருந்து அப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டால் யா, அதுக்கும் பாசிபிள் இருக்கு. மார்க்கெட் இது ஒரு மேஜரான சப்போர்ட்ல இருக்கிறதால ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறத விட ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேபி மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் புல்லிஸ் ஆகலாம். ஓகே, புல்லிஸ் ஆகலாம் மீன் ஒரு 90,000க்கு 93,000க்கு எகெயின் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட், இந்த அப்டேட்டை நம்ம கொஞ்சம் யூஎஸ்டிடி டாமினன்ஸோட ஒரு வீக்லி சார்ட்டோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போக்குள்ள நமக்கு பார்த்துக்கொள்ள முடியும். பிடிசி அண்ட் யூஎஸ்டிடியை பார்த்தோம்னு சொன்னோமா இன்னும் மார்க்கெட்டை நமக்கு துல்லியமாக பார்க்கலாம். எப்படி பிடிசிக்கு அங்கால ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ யூஎஸ்டிடி டாமினன்ஸுக்கு ஒரு மேஜரான சப்போர்ட், அந்த சப்போர்ட்ல இருந்து தான் மார்க்கெட் போயிருக்காரு. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு டிசெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருந்தார். அந்த ரெசிஸ்டன்ஸையும் வீக்லி சார்ட்டில் அப்சைட் பிரேக் பண்ணப்பட்டிருக்கு. அப்சைட் பிரேக் பண்ண மார்க்கெட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி டாமினன்ஸ் எகெயின் இன்னும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இந்த ஐயையும் இப்படியான ஒரு ஐ இந்த ஐயை கனெக்ட் பண்ணி எடுக்கிறதால இந்த புள்ளியை நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகி இருக்கு. ரைட், இப்போ யூஎஸ்டிடி டாமினன்ஸுக்கும் பிடிசிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்கணிய தொடர்பு இருக்கு. பிடிசி அப் ஆகுனா யூஎஸ்டி டாமினன்ஸ் டவுன் ஆகும், யூஎஸ்டி டாமினன்ஸ் அப் ஆகுனா பிடிசி அங்கால டவுன் ஆகும். ரைட், இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பிடிசி அங்கால அப் ஆகணும்னு சொன்னால் யூஎஸ்டிடி டாமினன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து இப்படி டவுன் எடுத்து ஒரு ரீடெஸ்ட்டுக்கு இப்படி வந்தாருன்னு சொன்னான்
அங்கால பிட்காயினில் நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் ஒன்று நமக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும், ஒரு புல்லிஸ் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி பிட்காயினில் மார்க்கெட் அப் ஆகுனா கூட இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக இந்த 50 EMA பிரேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல பையர்ஸ் எவ்வளவுதான் மார்க்கெட்டை புஷ் பண்ணாலும் அப் சைடுக்கு இந்த 50 EMA எப்படி டவுன் சைடு உடைக்கிறதுக்கு மார்க்கெட் இவ்வளோ நாளாக ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சோ, அதே போல் அப் சைட் பிரேக் பண்ணுறதும் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும். ஆகவே அப்படி அப் ஆகினாலும் யூஎஸ்டிடி டாமினன்ஸ் கீழே இந்த இடத்துல டவுன் சைட் வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக மேபி இப்படி வரலாம், வந்து எகெயின் மார்க்கெட் இப்படி அப் ஆகலாம். ஓகே, அந்த சந்தர்ப்பத்தில் பிட்காயின் அப் ஆகி இந்த 50 EMAயிலிருந்து எகெயின் டவுன் சைட் வந்துச்சுன்னு சொன்னால் எப்படியோ இந்த ஏரியா வர்றதுக்கான அதிகளவான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணலாம். 15 மினிட்டாக இருக்கலாம், 4 ஹவராக இருக்கலாம், 1 ஹவராக இருக்கலாம். ஸோ எப்படி தான் நீங்கள் ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணாலும் ஓவராலாக பிட்காயினோட ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் லோவர் டைம் ஃப்ரேமில் எந்த பக்கம் அதிகளவான வாய்ப்பு இருக்கோ அந்த பக்கத்துக்கு வந்து நினைக்கிட்டால் உங்களுடைய ட்ரேடை நீங்கள் பிளேஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இது ஒரு வீக்லி சார்ட் அப்டேட். எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு டெலிகிராம் கம்யூனிட்டியில் நாங்கள் டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து இப்படி லோவர் டைம் ஃப்ரேமில் அப்டேட் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா பெரிதளவான அப்டேட் நாங்கள் கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் ஹையர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டில் இடம்பெறக்கூடிய ஒரு சில விடயங்களை இந்த இடத்துல நாம் கதைச்சிருக்கோம். ஆகவே இது வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக தான் இந்த அப்டேட் நான் கொடுக்கிறது. ஆகவே யாரும் இதை பார்த்து உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ஓகே நீங்கள் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்கள், அதுதான் எப்பொழுதும் ஒரு நல்ல விடயமாக இருக்கும். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே போல் எஸ்எஸ் ட்ரேடிங் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் சந்திக்கலாம்.